அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2024 முடியுது. 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத எண் கணித பிரகாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 1 சூரியன், 2 சந்திரன். இந்த 3ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025 அப்படின்றத நாம பார்க்க போறோம். இதுல 3, 12, 21, 30 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பலன் பொருந்தும். அடுத்து பிறந்த தேதி தெரியாதவங்களுக்கு பெயர் எண் 3ஆ இருந்துச்சுன்னா அவங்களுடைய பெயர் கூட்டுத்தொகை 30 இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். அதே போல பெயருடைய முதல் எழுத்து 3ஆம் நம்பரை குறிச்சதுனாலும் இது உங்களுக்கு பொருந்தும். சோ 3ஆம் எண்ணுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் எண்கணிதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா 3னா குரு. 3னா குரு எதையும் சரியான நேரத்துல சரியான விதத்துல செய்யக்கூடியவங்க. இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா சளைக்காம உடைச்சி அதுல வெற்றி பெறக்கூடியவங்க. இயல்பாவே இவங்க கிட்ட அடக்கம், பொறுமை இதெல்லாம் 3ஆம் நம்பருக்காக உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறது. மூத்தோர் சொல் வார்த்தை ரொம்ப முக்கியம். மூத்தோர் சொல்லே செல்வம், அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க கௌரவம் கெடுக்கிற மாதிரி எந்த செயல் இருந்தாலும் அதை செய்ய மாட்டீங்க. குறிப்பா பெரியோர்களுக்கு மதிப்பு, மரியாதை, அவர்கள் சொல்லுக்கு நடந்து, அதாவது அடங்கி போகிறது. அடங்கினா என்ன? அவங்க நல்லது சொல்லுவாங்க, நல்லதுக்காக நீங்க அடங்கி போவீங்க. இங்க குரு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பொறுமையா போவார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல குனிஞ்சு போகணும், எந்த இடத்துல பணிஞ்சு போகணும் அப்படின்ற எல்லா விதமான சூட்சமங்களையும் நீக்கு போக்கையும் தெரிஞ்சவங்க தான் நீங்க. இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர். உலகத்துல பலவிதமான காரியங்களை, செயற்கரிய காரியங்களை இந்த உலகத்துக்கு செஞ்சு விட்டுட்டு போனவங்களும் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களே. ஆக உலகத்துக்கே குருவா, வழிகாட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க. இப்போ 2025 எப்படி இருக்கு பார்க்க போறோம். 2024 பாத்தீங்கன்னா அது சனியோட ஆதிக்கத்துல இருந்துச்சு. குரு சனி அப்படின்ற முறையில தொழில்ல தடை, தாமதங்கள், குழந்தைகள் சரியா படிக்கல, குழந்தைங்க என் பேச்சை கேட்கல, திருமணத்துல கோளாறு, திருமணம் தடை ஏற்படுறது, இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் இந்த ஆண்டு 2024 அனுபவிச்சிருப்பீங்க. அதே சமயத்துல எப்படியோ உங்ககிட்ட பணம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா குரு சனி அப்படின்னு சொன்னாலே பணம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனாலும் தேவைக்கேற்ற மாதிரி வரல அப்படின்ற ஒரு பற்றாக்குறை நிலவிருக்கும். இப்போ 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 9ஆம் எண் இந்த 2025 நீங்க கூட்டீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம். அதை ஹிப்ரு அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ள ராகு. ஆக செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட இந்த ஆண்டு குருவோட சேர்ந்து பயணிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குரு மங்கள யோகம். பாருங்க, குரு மங்கள யோகம். இந்த யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு செயல்பட போகுது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு குரு திசையோ, செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ குரு புத்தியோ நடைமுறையில இருந்துச்சுன்னா இந்த ஆண்டை போல அற்புதமான ஆண்டு வேற எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு முதல்ல ஜாதகராகிய உங்களுக்கு 3ஆம் எண்ணில் பிறந்த உங்களுக்கு 3னா 3ஆம் தேதி நீங்க பிறந்திருக்கலாம், 12ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 21ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அல்லது 30ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அல்லது மாதம், தேதி, வருடம் எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய விதி எண் 3ஆம் நம்பர்ல இருக்கலாம், பெயர் எண் 3ஆம் நம்பர்ல இருக்கலாம். இப்படி இருந்தா இப்ப சொன்ன குணங்களும் உங்ககிட்ட இருக்கும்.
இந்த ஆண்டு பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு உங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரப்போகுது. முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். குரு மங்கள யோகம். குருனா ஜீவக்காரன். செவ்வாயோட சேர்ந்து இந்த பயணத்தை செய்ய போறார். குரு உச்சமாகிற இடத்துலதான் செவ்வாய் இருக்கிறார். அப்ப குருவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உண்டு. ஏற்கனவே பிபி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த ஆண்டு குறையும். உங்களுடைய மாத்திரை போடாமலே உங்களுடைய செயல்பாடுகளால குறையும். அப்போ ஜாதகராகிய நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான இது இருக்கு. சோ இந்த ஆண்டு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். நீங்க திருமணம் ஆனவர் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றபடியே குடும்பத்துல கேட்டு நடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இருக்கு. பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்பாங்க. பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க படிப்புக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த செலவு நல்ல விதமா போய் முடியும். அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்போது குடும்பத்துல பொருள் சேர்க்கை, குறிப்பா மண் மனை சேர்க்கை உண்டு. நீங்க விவசாயம் பண்றீங்களா இருங்க, கனரக வாகனங்கள். இது வரைக்கும் நான் ஒரு மண்ணு வாங்கலாம்னு இருக்கேன், வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் இல்லை. ஒரு மண்ணை வாங்கக்கூடிய நல்ல ஒரு காலம். திருமணம் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு திருமணம் நிச்சயம். உங்களுக்கு நாம சொன்ன மாதிரி இந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிச்சயம் திருமண யோகம். அடுத்து குழந்தை பேர். திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு எந்த வைத்தியம் பார்க்காம குழந்தை பேர் பிறக்கும். வேலை. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா, இது வரைக்கும் விற்காம இருந்த நிலங்கள் அந்த ஸ்டேட்டுக்குள்ள வித்துரும். அப்போ ரியல் எஸ்டேட லாபம். நீங்க ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அங்க நல்ல மதிப்பு மரியாதை. செய்யற தொழில யோகம் உங்களை தேடி வரும். அப்போ வேலையில நீங்க ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பேசியாச்சு. ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமா இருக்கும். பணம் உங்களுக்கு தேவையான நேரத்துல பணம் சேருங்க. குறிப்பா பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். யாருக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு. அவங்களால உங்களுக்கு பணம் வரும். பணத்தை நீங்க இந்த வருடம் எங்கேயாவது சேமிக்கக்கூடிய ஆற்றல். அது மட்டுமல்ல, தங்கமா நிலமா வாங்கி இந்த ஆண்டு நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஆண்டை பயன்படுத்திக்கீங்க. இந்த ஆண்டு நீங்க ஒரு உச்சாணி கம்புக்கு போகக்கூடிய ஒரு ஆண்டு. இவ்வளவு நல்லது இருக்குதே சார், ஏதாவது கெடுதல் இருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் மன பதட்டம் வரும். ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு. அப்போ இந்த மன பதட்டத்தை நீக்கிறதுக்கு நீங்க சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நன்மைகள் அதிகமா நடக்கும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஆக மொத்தத்துல இந்த ஆண்டை பார்க்கும் பொழுது மற்ற எண்காரர்களை விட குரு செவ்வாய் அப்படின்ற அந்த அமைப்பு உங்களுக்கு பல விதத்திலேயே நன்மைகளை தரக்கூடிய ஆண்டா இருக்கு. பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் தேதி குரு ஆதிக்கம் முழுமையா இருக்கு. அடுத்து 12, 1, 2 சூரியன் சந்திரன். இவங்க கொஞ்சம் குழப்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த பலனை தரும். 21ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரன் சூரியன். இங்க சந்திரன் சூரியன் அப்படின்ற அமைப்புல வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. அப்போ நீங்க பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
வெற்றி நிச்சயம். சோ 30ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த ஆண்டு உண்டு. நீங்க கண்டிப்பா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதம் ஆண்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பார்க்கட்டும். அனைவருக்கும் நன்றி.